இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் மலைச்சாரல். பக்காவான ரோட்டு கடை காளான் ரெடி பண்ணிட்டோம். இறக்கி சர்வ் பண்ண போகிறோம். சகல காளான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? ஃப்ரெஷ் காளான். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஆக்குன உடனே சாப்பிட்றணும். 2 நாள் 3 நாள்லாம் வைக்கக்கூடாது. அப்படியா? ஓகேவா? இது மாதிரி வாங்கினா கூட நீங்கள் 2 நாள்லாம் வைக்கக்கூடாது. அன்னைக்கு வாங்கினோம்னா அன்றைக்கே ரெடி பண்ணிடணும். ஃபுட் பாய்சன் ஆயிருமோ? ஆமாம், கண்டிப்பாக. கழுவிக்கலாம். சகல ஒன்று தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் சகல. இந்த ரோட்டு கடை காளான் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அதில் வந்து காளான் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தள்ளுவண்டியில் வைக்கிறாங்களா? தள்ளுவண்டி காளான். ஆமாம், மஷ்ரூம் சொல்கிறாங்களா? இல்லை இல்லை, அது வந்து எப்படின்னா காளானே சேர்க்காம முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி இப்போ நம்ம செய்ய போகிறோம் பாருங்க மெத்தடு. ஆமாம், அந்த மெத்தட் தான். காளான் வந்து நம்ம வந்து ஆனால் இப்போ காளானே சேர்க்கறது இல்லை. காளானே சேர்க்குறதே இல்லை. இப்போ காளான் வந்து நம்ம வந்து காளான் ரெசிபி போடுறதுனால காளான் சேர்க்குறோம். ரோட்டு கடை காளானுக்கு பக்கோடா செய்கிறதுக்கு பொடியாக நறுக்குன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா காளானை சேர்த்துக்கலாம். அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். போடுங்க சகல. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயில் நச்சு வச்சிருக்கு. இதில் வந்து பாதி பாதி இதில் சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்துக்க, பாதி மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டீங்களா? அடுத்து மல்லித்தூள், சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போடுங்க சகல. சகல போடுங்க. அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கடலை மாவு, மைதா மாவு. கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளிச்சு நல்லா வந்து வெங்காய போண்டா அளவுக்கு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் வரணும். இந்த மாதிரி வரணும். சரியா? ரைட். காளான் வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. காளானுக்கு உண்டான மசாலா தண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இடித்தா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை முதல்ல சேர்த்துக்கலாம். நல்லா இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கரம் மசாலா, கூடவே வந்து மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர், மக்காச்சோளம் மாவு, கலருக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கணும். ஆமாம். காளான் மசாலாவுக்கு வந்து பக்கோடா மாதிரி பொரிக்கிறதுக்காக சட்டி வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஆயில் சூடாகிடுச்சு, போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாமா? காளான் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சகல. இந்த பக்குவம் போதும், அரிசி எடுத்துருவோம். ரெடி ஆகிடுச்சு. அள்ளி போடுங்க. நல்ல எண்ணெயை வடி விட்டுருங்க. சகல காளான் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. மசாலா தண்ணி ரெடி பண்ண போகிறோம். காளான் கொண்டாடுது, அதை சேர்த்துக்கலாம். சகல மசாலா தண்ணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாமா? இறக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாமா? காளான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான் பக்கோடாவை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸ்லோலி ஸ்லோலி. அதில் இதுதான் பர்ஃபெக்டான காளான், ரோட்டுக்கடை காளான். பக்காவான ரோட்டு கடை காளான் ரெடி பண்ணிட்டோம். இறக்கி சர்வ் பண்ண போகிறோம். இறக்கிடுவோமா?
இல்லை செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பார்த்துருவோமா? டேஸ்ட் பார்த்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, இதை அழகுபடுத்திக்கலாம். சகல மேலே வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம், மலைச்சாரல் மல்லித்தலை பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துருவோமா? சகல நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? அட்டகாசமாக வந்துருக்கு. வா, நீங்களும் பாருங்களேன் டேஸ்ட்டு. என்னோட சாப்பிட்றேன். வா, எப்படி இருக்குது சகல? அந்த ரோட்டு கடை காளான் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த உப்பு உரப்பு நம்ம போட்டுக்கக்கூடிய காளான், அந்த காலிஃப்ளவரா? ஆமாம், சாரி, காளான் தான். காளான் காளான் ப்ளஸ் முட்டைகோஸ் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வர காத்துட்ருக்கு. தொடர்ந்து சகல ரகல சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.